وإلى ثمود أخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي يا கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 22ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அத்தகைய நரக விடுதலையை வழங்கி அருள் புரிவானாக. இந்த 10 நாட்களில் ஒளித்து வைத்திருக்கின்ற லைலத்துல் கத்ரை அடைந்து தொழுது 1000 மாதங்களை விட சிறப்பான பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக, பாக்கியசாலிகளாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய சரித்திர வரிசையில் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்று சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டோம். அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 17 தடவை திருக்குர்ஆனிலே அவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறான். மக்காவிற்கும் தபூக்கிற்கும் இடையிலுள்ள ஹிஜ்ரு என்ற ஊரிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த மக்கள் வீடு கட்டுவதிலே அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள். எனவே அழகான வீடுகளையும் அமைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் பாறைகளை செதுக்கி அதிலேயே வீடுகளை பாறைக்குள்ளேயே அவர்கள் அமைத்துக் கொண்டு மிகவும் சுகவாசியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்த காரணத்தினால் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உண்மையை எடுத்துச் சொல்லி ஏக இறைவனுடைய தத்துவத்தை அவர்களிடத்தில் பரப்ப முயற்சி செய்தார்கள். அல்லாஹு தஆலா 7:73 வசனத்திலே சொல்வான், வதுக்குரு இது ஜஅலக்கும் ஹுலஃபா மின் பஅதி ஆதின். ஆது கூட்டத்தாருக்கு பிறகு பூமியிலே உங்களை பிரதிநிதிகளாக நாம் ஆக்கினோம். வபவ்வஅக்கும் ஃபில் அர்தி, பூமியிலே அவன் உங்களை தங்கச் செய்திருந்தான். தத்தஹிதூன மின் சுஹூலிஹா குசூரன், சாதாரண மணல் பரப்பிலே பெரிய பெரிய கோட்டைகளை நீங்கள் கட்டிக் கொண்டீர்கள். வதன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூத்தா, மலைகளிலே கல்லை செதுக்கி அங்கேயும் வீடுகள் அமைத்துக் கொண்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய சுகவாசிகளாக வாழ்ந்ததை பற்றி பிரஸ்தாபிக்கின்றான். சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலே உண்மை எடுத்துக்கொண்ட பொழுது அவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செய்வினை செய்யப்பட்டவர் என்றெல்லாம் சொன்னார்கள். கடைசியில் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது உண்மையானால் நாங்க கேட்கறதை நீங்க செய்யணும். என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். இதோ நாங்கள் காட்டக்கூடிய பாறையில, நாங்கள் காட்டக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஒரு ஒட்டகம் வெளியில வரணும். அந்த ஒட்டகம் செனை ஒட்டகமாக இருக்கணும். அதனுடைய திமிழ் இப்படி இருக்கணும், அதனுடைய கால் இப்படி இருக்கணும், அதனுடைய வால் இப்படி இருக்கணும், அதனுடைய கலர் இப்படி இருக்கணும். வெளியில வந்து செனை ஒட்டகம் உடனே அது குட்டி போடும். இப்படி நீங்க செஞ்சிட்டா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். இந்த பாறையிலிருந்து வர வேண்டும், அதுவும் நாங்கள் சொல்லக்கூடிய நிறத்திலே தோற்றத்திலே செனை ஒட்டகமாக வெளியில் வர வேண்டும், வெளியில் வந்து குட்டி போட வேண்டும்.
இதை நீங்கள் செய்திட்டால் உங்களுடைய போதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டு, நிச்சயமாக இதை அல்லாஹ் செய்து கொடுப்பான், அவனுக்கு இது ஒன்று முடியாது ஒன்று அல்ல என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, அதே மாதிரியே ஒட்டகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனால் இவர்கள் அதற்கு ஒரு காரியம் பண்ண வேண்டும். இந்த ஊருக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பதற்கு ஒரே கிணறு. அந்த ஒரு கிணறிலே அந்த ஒட்டகத்திற்கு ஒரு நாள் தண்ணீர் கொடுத்து விட வேண்டும். மக்களெல்லாம் இன்னொரு நாள் தண்ணீர் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒட்டகத்தை யாரும் துன்புறுத்தக்கூடாது, அதனுடைய போக்கிலேயே அதை விட்டுவிட வேண்டும். அப்படியானால் நான் ஒரு ஒட்டகத்தை தருகிறேன். ஆனால் ஒட்டகம் வந்ததற்கு பிறகு என்னை அவர்கள் நிராகரிக்க கூடாது. அப்படி நிராகரிப்பார்களே ஆனால் நான் அவர்களை அழித்து விடுவேன். இதற்கு ஒத்துக்கொண்டால் நான் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். இவங்களும் தங்கள் சார்பிலே பல கண்டிஷன்களை வைக்கும் பொழுது அல்லாஹும் பல கண்டிஷன்களை வைக்கிறான். இவங்க இப்படி வரணும் என்று பல கண்டிஷன் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, நான் சொன்ன மாதிரி தண்ணீரை கொடுத்துடணும், அது மட்டுமல்லாமல் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, செஞ்சீங்கன்னா அழிச்சிருவேன் என்று கூறினான். சரி என்று அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சொன்னார்கள், ஃபஅதி பி ஆயத்தின் இன் குன்த மின ஸாதிகீன், நீர் உண்மையான ஆளாயிருந்தால் இப்படி ஒரு அற்புதத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அதே மாதிரியே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாறை வெடித்து அந்த பாறையிலிருந்து அவர்கள் என்ன சொன்னார்களோ அதே மாதிரி ஒட்டக அச்சு வார்த்ததை போன்று வருகிறது. அப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம். லஹா ஷிர்புன் வலக்கும் ஷிர்புன், ஒரு நாள் அது தண்ணி குடிக்கும், நீங்கள் ஒரு நாள் தண்ணி குடிக்க வேண்டும். வலா தமுஸ்ஸுஹா பிஸ்ஸுயின், அதை நீங்கள் எந்த கெடுதியும் செய்யக்கூடாது. ஃபயஅஹுதுக்கும் அஸாபுன் அலீம், அதை நீங்கள் தொட்டீர்களானால் கடுமையான வேதனை வரும் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். சரி என்று அவர்கள் சொன்னதை போன்றே அந்த ஒட்டகமும் வந்தது. இதை பார்த்தவுடனே பெருவாரியான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் சிலர்கள் தங்களுடைய பிடிவாதத்தை விடவில்லை. அவர்கள் மறுத்தவர்களாகவே இருந்தார்கள், அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களாகவே இருந்தார்கள். இப்படி கொஞ்ச காலம் கழிந்தது. மனிதனுடைய இயற்கை என்ன தெரியுமா? மனிதனுடைய இயற்கை என்ன தெரியுமா? அவனுக்கென்று ஒரு நேரம் வகுக்கப்பட்டால் அதுல செய்ய மாட்டான், அடுத்ததெல்லாம் போய் நிற்பான். சாதாரணமா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, காலையில வேலைக்கு புறப்படும் போது எப்ப புறப்படுவான்னு சொல்றீங்க? 9:55, 10 மணிக்கு வேலைன்னா 9:55 தான் அவசரமா புறப்படலாம். ஏன் காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா புறப்பட மாட்டான். மனிதனுடைய இயற்கை என்னன்னா, கடைசி நேரத்துல அடுத்த உரிமையில கை வைக்கிற மாதிரி தான் அவனுடைய ஒவ்வொரு காரியமும் நடக்கும். எலக்ட்ரிக் பில் கட்டுறதா இருந்தா அந்த எலக்ட்ரிக் பில் ஆபீஸ்ல போய் பார்த்தா தெரியும், 15 நாள் அவகாசம் இருக்கும். அந்த 15வது அன்னைக்கு தான் எல்லாரும் வந்து நிற்பாங்க. வருமான வரி கட்டுறதா இருந்தாலும் அந்த கடைசி காலத்துல தான் அவங்க வந்து நிற்பாங்க. கணியத்திற்குரியவர்களே, பஸ் பிடிக்கிறதா இருந்தாலும் அந்த பஸ் 5 மணி 15 நிமிடத்திற்கு சொன்னா 5 மணி 15 நிமிஷத்துல இவர் கரெக்டா அந்த இடத்துக்கு வருவார். வந்து ஒரே நெரிசல். எது வேலைக்கு போகக்கூடிய நேரம் பார்த்தா எப்பொழுது பார்த்தாலும் நெரிசல். காரணம் என்னன்னா, மனிதனுடைய இயற்கை. நீங்க யாரை வேண்டுமானாலும் பாருங்க. அதே மாதிரி தான் இவர்கள், ஒரு நாள் அவர்களுக்கு தண்ணீர் ஒதுக்கப்படுகிறது, எவ்வளவு தண்ணி வேணாலும் பிடிச்சுக்கலாம், ஒண்ணு கவலையே கிடையாது. ஆனா அன்னைக்கு பிடிக்காம மறுநாள் போய் நிக்கிறது. அன்னைக்கு பிடிக்காம மறுநாள் போய் நிக்கிறது. தன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணடித்து விட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சுபஹ் தொழுகை தந்திருக்கிறான். எவ்வளவு அற்புதமான பாக்கியம் தெரியுமா? சுபஹ் தொழுதுட்டு நாம் குளிச்சு சாப்பிட்டு வேலைக்கு நம்ம போனோம்னு சொன்னா எவ்வளவு அவகாசம், நீண்ட அவகாசம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நாம பயன்படுத்துறது இல்ல. அந்த அவகாசத்தை பூரா தூங்கியே கழிச்சிட்டு கடைசியில 5 நிமிஷத்துல எப்படி எழுந்திருப்பான், எப்படி பில் தேய்க்கிறான், எப்படி குளிக்கிறான், எப்படி போனா, எப்படி சொன்னா தெரியாது. இது மனிதனுடைய இயற்கையாக இருப்பதை போன்று இவர்கள் மறுநாள் போய் நிற்கிறார். அதுவும் மனிதனிடத்தில் இன்னொரு பழக்கமும் இருக்கிறது. அரபியிலே சொல்வார்கள், அல் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனிய, மனிதனுக்கு தடுக்கப்பட்டதுன்னா அதை செய்யணும்னு ஒரு ஆசை. இது கூடாதுன்னு சொன்னா அதைத்தான் வம்பாச்சியம். சாதாரண அங்க பாருங்க, சிறுநீர் இங்கே கழிக்காதேன்னு போட்டிருக்கோம், அங்கதான் போய் சிறுநீர் கழிப்பான். நோ பார்க்கிங் போட்டிருக்கோம், அங்கதான் போய் காரன் பாட்டும். அது என்னமோ தெரியல, எல்லா மனிதனிடத்தில் உள்ள ஒரு இயற்கையான ஒன்று.
இங்கே நோ ஸ்மோக்கிங் போட்டிருக்கோம், அங்கதான் நெடு அடிப்பான். எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அவன் செய்வதை பார்க்கிறோம். அழகாக சிக்னல் எல்லாம் போட்டிருக்குது, ரெட் லைட் போட்டா போகக்கூடாதுன்னு தான். ரெட் லைட் போட்ட உடனே எப்படியா தப்பிச்சு ஓடிடும் சொல்லி ஓடக்கூடியவர்களை எத்தனை பேர்கள் நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய இயற்கை அவசரமும் இன்னும் முறையாக நடக்காமல் இருப்பதும் மனிதனுடைய இயற்கையாக இருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ருக்குவுக்கு போறாங்க. தடபட தடபடன்னு சத்தம் கேட்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, நம்ம காலத்துல இல்ல, தடபட தடபடன்னு சத்தம் கேட்கு. தொழுது முடிச்சாங்க. முடிச்சிட்டு வேகமாக ஓடி வந்த நண்பர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அலைக்கும் பி ஸகீனத்தி வல் வக்கா, நீங்கள் அமைதியா வரணும், கண்ணியமா வரணும். அப்படி உங்களுக்கு தொழுகை வேணும்னா முதல்லயே என்ன செய்ய வேண்டியது தானே, முதல்லயே வந்துட வேண்டியது தானே. கடையில இருந்து காமனத்துக்கு முன்னாலே புறப்பட்டிருப்போம். புறப்பட்டு அவன்கிட்ட வாயாடி இவன்கிட்ட பேசி அவன்கிட்ட, அப்பெல்லாம் அவசரம் தெரியாது. இங்க பள்ளிவாசல்ல வந்து ஒலு செஞ்ச பிறகுதான் ஆகா ஒரு ரக்காத் போதுன்னு தர தர தரன்னு ஓடி வர்றது. இது மனிதனுடைய இயற்கை. அந்த அவசரத்தை கடையில புறப்பட்டானே நேரம் வந்துருவானா, அம்பு பத்த மாதிரி போட மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பி ஸகீனத்தி வல் வக்கா, தொழுகைக்கு வரும் பொழுது அமைதியாக வாருங்கள். பமவஜத்தும் ஃபஸல்லு, எது கிடைச்சிட்டோ அதை தொழுகுங்க. விட்டுட்டு போனா பின்னால் எழுதி தொழுதுகிட்டு போறீங்க, இதுக்கு ஏன் அவசரமா வரணும், வர்றதே லேட்டு, இதுல வேற மற்றவங்களுக்கு இடைஞ்சலா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மனிதனுடைய இயற்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக படம் பிடித்து காட்டினார். கணியத்திற்குரியவர்களே, இன்னொன்றையும் நாம் இந்த நேரத்தில் பேசியே ஆக வேண்டும். என்னன்னு சொன்னா, இந்த பங்க்சுவாலிட்டி முஸ்லிம்கிட்ட இல்லாதது. பங்க்சுவாலிட்டி, நேர பிரகாரம் செய்வது, அதை அந்தந்த நேரத்தில் உரிய நேரத்தில் செய்வது என்பது பங்க்சுவாலிட்டி. இந்த ஆளுங்க அதைத்தான் செஞ்சாங்க. முத நாள் தண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் அவகாசம் இருக்கு, அதுல தண்ணி குடிக்காம பங்க்சுவாலிட்டியை தவறு விட்டுட்டு அடுத்த நாள் போய் கை வைக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்துல பங்க்சுவாலிட்டிக்கு இஸ்லாம் சொன்னதை போன்று உலகத்தில் வேறு யாருமே சொல்லல. ஆங்கிலேயர்கள் எல்லாம் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுறோம். ஆங்கிலேயர்களுக்கு என்ன வேதம் இருக்குது, அவங்கள பங்க்சுவாலிட்டியா நடக்க சொல்லி ஏதாவது வேதம் சொல்லிச்சாங்கன்னா அங்க ஒண்ணு இல்ல. ஆனா இஸ்லாமிய இடத்துல எவ்வளவு பங்க்சுவாலிட்டி தெரியுமா? இந்த பள்ளிவாசலே ஒரு பெரிய சாட்சி. 1:15க்கு தொழுகண்டா 1:16 ஆயிருச்சுன்னா யாராவது பொறுமை காப்பார்களா? 1:16 ஆயிருச்சுன்னா இமாம காணன்னு சொன்னா அடுத்த வக்துக்கு இமாம வேற மாத்தணும்னு யோசனை வந்துடும். ஒரு நிமிடம் தாமதமானார். பங்க்சுவாலிட்டியை நமக்கு தொழுகையிலே கணிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தொழுகண்டா அந்த நேரத்தில் யார் வந்தாலும் வராவிட்டாலும் இமாம் அந்த நேரத்துக்கு வந்துடணும். இப்ப நம்ம பாக்குறோம் 2:29 அப்படி 29 அங்க பெரிய ஹஜ்ரத் இலியாஸ் ஹஜ்ரத் அவர்கள் வந்துருவார்கள். 29:30 ஆயிருச்சுன்னு சொன்னா அங்க அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் வந்துடுவார்கள். பாக்குறமே எவ்வளவு பங்க்சுவாலிட்டி. ஒரு நாளைக்கு 5 தடவை மண்டையில அடிச்சு சொல்லி தரப்படுகிறது பங்க்சுவாலிட்டியா இருந்து. இந்த மனுஷன் பங்க்சுவாலிட்டி இல்லைன்னா இவனுக்கு வேற எதை வச்சு இவர்களை திருத்த முடியும்? பங்க்சுவாலிட்டி பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஏப்பா உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நிர்ணயிச்சிருக்கிறேன், மௌத்து லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யதஅഖருன். அவன் சர்வ வல்லமை உள்ளவன், என்ன வேண்டாலும் செய்யலாம். அவன் எதை செய்தாலும் யார் கேட்பதற்கு நாதி கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் கூட பங்க்சுவாலிட்டியை கீப் பண்றான். அல்லாஹ் எல்லா அதிகாரமும் அவனிடத்தில் இருக்குது. 10 நிமிஷம் தாமதமா உயிரை வாங்கினா யார்கிட்ட அவன்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? 10 நிமிஷம் முந்தி உயிரை வாங்கினா அவன் யாரிடத்திலே சண்டை போட முடியுமா? அவ்வளவு சர்வ அதிகாரம் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனே மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி பங்க்சுவாலிட்டி கரெக்டா வச்சிருக்கிறான். திரும்ப 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 குர்ஆன்ல சொல்றானா, லா யஸ்தக்திமூன ஸாஅத்தன் வலா யஸ்தஅഖிரூன். ஒரு நிமிடம் கூட முந்த மாட்டீர்கள், பிந்த மாட்டீர்கள், சரியாக உயிரை வாங்கு. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு காரியத்திலும் குழந்தை பிறப்பதிலிருந்து குழந்தைக்கு நல்வாழ்க்கை கொடுப்பதிலிருந்து எல்லாமே அல்லாஹ் ஒரு பங்க்சுவாலிட்டி வகுத்திருக்கிறான். அதுதான் நம்ம சொல்றோம் கலா கதிர்ன்னு சொல்றோம். அதுக்கு பேரு தான் என்னங்க? கலாக்கதிர். கலாக்கதிர்னா என்ன? மனிதனை படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, மனிதனை படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இவன் இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன காரியம் பண்ணுவான்னு எழுதி முடிச்சாச்சு. பங்க்சுவாலிட்டி பிரகாரம் அல்லாஹ் எழுதிட்டான். கது ஜஃபத்தில் கலம், பேனா எழுதி காய்ந்து விட்டது. இந்த வருஷத்தில் இவர் பிறப்பார் என்றால் அந்த வருஷத்தில் அவ்வளவுதான் பிறக்கும். இன்னைக்கு இத்தனை அங்குலம் மழை என்றால் இத்தனை இடத்துல அந்த அக்கன மழை தான் பெய்யும். ஒரு சொட்டு கூட பெய்யாது பெய்யும்.
அல்லாஹ் எதை வேண்டாம் இஷ்டத்துல செய்யலாம். அப்படிப்பட்ட அல்லாஹ் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்து இது இது இந்த நேரத்தில் இப்படி இப்படி நடக்கணும் என்பதாக அவன் எழுதுகிறான். அதில் ஒரு பிட்டு கூட, ஒரு மணித்துளி கூட முந்துவதில்லை, பிந்துவதில்லை என்றால் எதற்கு? நம்மிடத்திலே பங்க்சுவாலிட்டி கற்றுக் கொடுப்பது. உண்மையிலேயே பங்க்சுவாலிட்டினா ஆங்கிலேயர் என்று சொல்லக்கூடாது, முஸ்லிம்கள் சொல்லணும். முஸ்லிம்கள் பங்க்சுவாலிட்டி சொல்லணும். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? முஸ்லிம்கள் தான் நேரத்தை கீப் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ள போட்டிருப்பாரு. 10:30 மணியிலிருந்து அதுலயும் ரொம்ப ரொம்ப அவர்ல பிரிண்ட் பண்ணும்போதும் ரொம்ப சுத்தமா பண்ணிடுவாங்க. 10:30 11 வரை, 11 12 வரை முபாரக்கான வேளையில கல்யாணம் வச்சிருக்கோம். சரின்னு போய் நம்ம அவசர அவசரமா உளுந்தடிச்சு வந்து பார்த்தா ஒரு ஆளை கூட காண. கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய அனுபவம். சமயத்துல மீட்டிங்களுக்கு போகணும், எனக்கு 9 மணிக்கு பேச்சுன்னு போட்டிருப்பாங்க. நான் பெரும்பாலும் எப்படியாவது வந்து பாடுபட்டாவது எப்படி எங்க இருந்தாலும் வந்து விழுந்துடுறது. அப்படியே ஒரு பழக்கத்தை எல்லாம் வச்சிருக்கான் எனக்கு. அப்படியே என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் அப்படித்தான் இருக்கு. ஊர் உலகத்துல கேட்டு பாருங்க, ஓயம் கரெக்டா வருவாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி அவசரமா நான் வரும் பொழுது எவ்வளவு அவசரமா வருவோம் தெரியுமா? டவுன் பஸ் பிடிச்சு, அந்த பஸ் பிடிச்சு, இந்த பஸ் பிடிச்சு, எப்படியாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு, அதை பிடிச்சு கரெக்டா வந்து நிற்பேன். ஒருத்தரையும் காணாது, மேடையே இருக்காது. என்ன பங்க்சுவாலிட்டி! ஒரு கல்யாணத்துக்கு 10:30 மணிக்கு வர வேண்டும் என்பதாக எனக்கு உத்தரவு. நான் அந்த ஊருக்கு போறதுக்காக வேண்டி ஒரு காரை அவசரமாக பிடித்துக் கொண்டு போறேன். நேரம் ஆகுது, டிரைவர் விரட்டுறேன், வேகமா போடா. அவன் 60 80 ஒரு மாதிரியா முழிக்கிறான். இப்படியா போப்பா, எல்லாம் பார்த்துக்குவான். ஆபத்து தான், 100 தாண்டுது, பரவாயில்லப்பா, நீ 10:30 போயிடணும். ரொம்ப கரெக்டா போய் ரொம்ப உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வந்தோம். 10:30 வந்து இறங்குனா மாப்பிளையும் காணோம், பொண்ணையும் காணோம், ஆளையுங்க. பங்க்சுவாலிட்டி எதற்கு அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான்? என்ன ஆகுது தெரியுமா? இதனால எத்தனை பேர் திட்டிக்கிட்டு போறாங்க தெரியுமா? எத்தனை பேர் திட்டிக்கிட்டு போறாங்க. மணிக்கு லட்சம் சம்பாதிப்பவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார். பகல் நேரத்திலே, ஆபீஸ் டயத்திலே 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு என்று சம்பாதிப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்காக வேண்டி, ஒரு துக்க நிகழ்ச்சி மையத்து என்று வைத்துக் கொண்டால், இத்தனை மணிக்கு நல்லடக்கம் என்பதாக அறிவித்து விடுவார்கள் பள்ளிவாசலே. அத்தனை மணிக்கு போனா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்பதான் குளிப்பாட்டுறதுக்காண்டி போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வந்தா ஒரு நாள் வேலை கட்டிச்சு இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் ஒரு நாள் போச்சு. எத்தனை அவர்களுக்கு எவ்வளவு வேலை இழப்பு தெரியுமா? ஒரு பேங்க்ல இன்னைக்கு அவசரமா பணம் போட வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு வந்ததுனால லேட்டா போய் அங்க போய் போட முடியாம போன உடனே தலையெடுத்துக்கிறோம், நாசமா போவேன். இவன் என்னத்த கல்யாணத்தை வைக்கிறான், வாழ்த்தவா செய்வாங்க? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்த்துறாங்க, வாழ்த்துறது இல்ல. அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்காக வேண்டி 100 பேர் திட்டிக்கிட்டு போவான். 100 பேர் திட்டிக்கிட்டு தான் போவான். நான் சும்மா போவேன், இப்படி ஒரு கல்யாணத்தை வச்சு தொலைச்சிட்டான், வேலை பூரா கட்டுச்சு. வாழ்த்துவார்கள் என்று எண்ணுகிறீர்களா அன்பான பெருமக்களே? கணியத்திற்குரியவர்கள், எப்பொழுது இந்த பங்க்சுவாலிட்டி நம்மிடத்தில் வரப்போகிறது? நாம தான் பங்க்சுவாலிட்டி. ஒரு ஊர்ல 4 பேர் வேணும்னே பங்க்சுவாலிட்டியா காரியங்களை நடத்த ஆரம்பிக்கணும். ஒரு புரட்சி செய்யணும். பங்க்சுவாலிட்டி யார் வந்தாலும் வராட்டில் நடக்கிறது இல்லை, கரெக்டா நடக்கிறது. அப்படி நடந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு புரட்சி செஞ்சு பங்க்சுவாலிட்டி நாம் கொண்டு வரணும். ஏன்னா இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனாலதான் அதை கத்து தர்றான். கரெக்டா நீங்க 12 மணிக்கு என்றால் 12 மணிக்கு கல்யாணத்தை வைக்கிறீங்க, யாருக்கும் இடைஞ்சல் இருக்கிறார். ஆபீஸ் டயத்தில் அவர் டக்குன்னு அந்த 11:45 எடுத்துட்டு 12க்கு வருவார், 12:15 திரும்பி போயிடுவார். ஒரு அரை மணி நேரம் அவகாசத்துல அவரால் போயிட முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஞாயிற்றுக்கிழமை பூராவும் யாருக்குமே ரெஸ்ட் எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. ஞாயிற்றுக்கிழமை பூரா ஏதாவது இந்த கல்யாணம் இல்லாட்டா அந்த கல்யாணம், அந்த கல்யாணம், அந்த கல்யாணம், நண்பன் அல்லது சொந்தம் அல்லது பந்தம் அல்லது ஊரு, அது இது. இருக்கிறதே ஒரு நாள் விடுமுறை. அந்த விடுமுறையில ஏதோ ஒரு 2 மணி நேரம் அதுக்கு கழிச்சா பரவாயில்ல, அதுக்குன்னு ஒரு அரை பொழுத கழிக்க வேண்டியது. 10 மணிக்கு வந்தோம்னா 3 மணிக்கு தான் திரும்ப அந்த இடத்தை விட்டு போக வேண்டியது. கணியத்திற்குரிய பெருமக்களே, விழிப்புணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். இஸ்லாமியரிடத்தில் விழிப்புணர்வு வர வேண்டும். அவுரங்கசீப் மாமன்னர் அவர் செங்கோட்டையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது தொழுகைக்கு சற்று தாமதமாக வருகிறார். ஒரு 5 நிமிஷம் தாமதமா வர்றார். தாமதமா வந்தால்
இமாமும் இவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அகண்ட அந்த பாரதத்தினுடைய அரசர் அல்லவா, முடிசூடா மன்னர் அல்லவா. எனவே இமாம் ஒரு 5 நிமிடம் தாமதமாக இவரை எதிர்பார்த்து கொண்டு காமச் சொல்லாமல் நிற்கிறார். ஏன்னா அரசருடைய பள்ளிவாசல், அரசர் தொழுகக்கூடிய பள்ளிவாசல். எனவே அரசர் வரட்டும் என்று எதிர்பார்த்தார். தொழுகை முடிந்த உடனேயே அந்த இமாமுக்கு கணக்கு பார்த்து சீட்டை கொடுத்து போயிட்டோன்னு அனுப்பிச்சுட்டான். இந்த தொழுகை என்பது அரசனுக்காக வேண்டியும் ஆண்டிக்காக வேண்டியும் முந்தவும் கூடாது பிந்தவும் கூடாது. அரசனுக்காக வேண்டிய 5 நிமிடம் நீர் தாமதப்படுக்கிறீர் என்றால் நிச்சயமாக நீர் தவறு செய்கிறீர் என்று சொல்லி உடனே அவருக்கு சீட்டை கழிச்சு அனுப்பிட்டார் என்ற ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி நமக்கு தொழுகையின் மூலமாக, கலாக்கதிரின் மூலமாக, நம்முடைய மௌத்தினுடைய நேரத்தின் மூலமாக அற்புதமான வழிகாட்டுதல் நமக்கு தரப்பட்டிருந்தும் கூட இந்த பங்க்சுவாலிட்டி தவற வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பங்க்சுவாலிட்டி தவறக்கூடிய அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். இங்கே நாம் எதற்கு சொல்கிறோம்? ஆனால் அல்லாஹ் ஒரு நாள் ஒட்டகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். இவர்கள் தங்களுடைய காலத்திலே குடிக்காமல் அடுத்த நாள் வந்து குடிக்கிற காரணத்தினால் அந்த ஒட்டகத்துக்கும் கஷ்டமாயிடுச்சு. ஒட்டகத்துக்கு கஷ்டமாயிருச்சு. அதுக்கு பிறகு இவர்களுக்கும் கஷ்டமாயிருச்சு. இவங்க என்ன சொன்னாங்க? இந்த ஒரு ஒட்டகத்துக்கு அரை நாள் தண்ணீர், ஒரு ஒட்டகத்திற்கு 2ல் 1 நாள் தண்ணீர், நமக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் சேர்த்து 1 நாள் தண்ணீர் தானா, இந்த ஒட்டகத்தை பாத்தியா ஒதுங்கடான். அப்படி இந்த ஒட்டகம் நமக்கு தேவையில்லை, இந்த ஒட்டகத்தை அறுத்து தூர எறிஞ்சு விடுங்கள் என்பதாக சொன்னார். சொன்ன உடனே இந்த செய்தி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தெரிந்தது. உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா உடன்படிக்கைய காப்பாத்துங்க, என்ன சொல்லி இந்த ஒட்டகத்தை நீங்கள் வரவழைத்தீர்கள், எப்படி வேண்டும் என்று கேட்டீர்களோ அப்படியே அல்லாஹ் தந்தான். ஆனால் அல்லாஹ் சொன்னதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏதாவது அந்த ஒட்டகத்தில் கை வச்சிங்க, வானம் பொத்துக்கிட்டு உங்க மேல விழுந்துடும், பூமி வெடிச்சிட்டு உங்களை முழுங்கிவிடும். அந்த ஒட்டகத்தில் என்னைக்கு நீங்க கை வைக்கிறீங்களோ அன்னைக்கு ஆபத்து அழிந்து விடுவீர்கள் என்று எச்சரித்தார்கள். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா சாலிஹ் இத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினல் முர்சலீன், நீ ரசூலுன், உண்மையான ரசூலுன் இருந்தா அந்த அதாப கொண்டு வா பார்க்கலாம். உண்மையான ரசூலுன் இருந்தா அதாப கொண்டு வா பார்க்கலாம்னு துணிச்சலா சொல்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள், அவர் கேட்கவில்லை. கடைசியில ஒருத்தன் குதார் என்று அவனுக்கு பெயர், குதார் என்று ஒரு பெயர், அவன் அதை அறுப்பதற்கு துணிந்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுகளிலே பல செய்திகள் நமக்கு தரப்படுகிறது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று ஒரு பழமொழி ஒன்று சொல்வார். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று ஒரு பழமொழி சொல்லி, சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காரணமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தடுக்கப்பட்ட கனியை உண்டார்கள். அதன் காரணத்தினால் நாம் உலகத்திற்கு சொர்க்கத்திலிருந்து துரத்தடிக்கப்பட்டோம் என்று சொல்வார்களே, அது மாதிரி பல வரலாறுகளை நாம் எண்ணி பார்த்தோமேயானால் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை போன்றே ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். ஒரு தோல்விக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். குதார் என்பவனுக்கு ஒரு பெண் பிடித்தது. அந்த பெண்ணை போய் பெண் கேட்டான். குதார் என்பவன், அவனை பற்றி வரலாறு முன்பே சொல்லுகிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்பே இந்த ஒட்டகத்தை பற்றி செய்தி சொல்கிற பொழுது வருங்காலத்திலே குதார் என்பவன் இதை வெட்டுவான் என்றும் சொன்னார். அவன் சிவப்பா இருப்பான், அவனுடைய 2 கண்ணும் நீல நிறமாக இருக்கும், அவனுடைய மேலிலே இன்னும் அடையாளம் இருக்கும் என்பதை சொல்லிவிட்டார். சொன்ன உடனேயே மக்கள் எல்லாம் அப்படி எந்தாவது குழந்தைகள் இருக்கிறதா என்று பிறந்த குழந்தைகள் எல்லாம் போய் பார்த்தார்கள். ஒரு குழந்தைகளும் இல்லை. ஒரு 10-20 வருடம் கழிந்தது. பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தார்கள். கருநீலம் படைத்ததாக கண் இருக்கிறதா, சிவப்பாக ஆள் இருக்கிறானா, அந்த அடையாளத்தை பார்த்தார்கள். ஒரு பக்கத்திலும் இல்லை. கடைசியில ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா வந்து பிறந்த இடமோ பெரிய இடம், வந்து பிறந்த இடமோ பெரிய இடம், ரொம்ப பெரிய பணக்கார வீட்டுல வந்து அந்த குழந்தை பிறந்து. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏழை வீட்டுல இருந்தா ரெண்டு தான் வெட்டி போட்டிருப்பாங்க. பணக்கார வீட்டுல பிறந்தோடனே எல்லாரும் பேசாம இருந்துட்டாங்க. அவன் தான் அந்த குதார். அவன் ஒரு பெண்ணை காதலிச்சான். அந்த பெண்ணுடைய அம்மாட்ட போய் கிளவிட்ட போய் கேட்டான், எனக்கு பொண்ணு வேணும். அப்ப அவ சொன்னா, பெண்களுக்குத்தான் இந்த தண்ணி பிரச்சனை, பெண்களுக்குத்தான் குழாய் அடியில சண்டை போடுற பழக்கம், இந்த தண்ணி பிரச்சனை ஒரு நாள் நமக்கு தர முடியல என்று அந்த பெண்ணு சொன்னா, நீ ஒட்டகத்தை வெட்டிட்டு வந்துட்டா என் 4 மவளையும் உனக்கு தந்தார்.
ஒட்டகத்தை வெட்டிட்டு வந்தா 4 மகனை உனக்கு தருகிறேன். சரி என்று அவன் தான் போய் வெட்டினான். அந்த பெண்ணுக்கு ஆசைப்பட்டு அந்த ஒட்டகத்தை வெட்டினான். அன்பான பெருமக்களே, அன்று அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை காத்திருந்தது. கண்ணியத்திற்குரியோர்களே, அவன் அந்த ஒட்டகத்தை அறுத்தான். ஒட்டகத்தை அறுத்த உடனேயே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எச்சரிக்கை அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அதன் பிறகு அவன் அறுத்ததற்கு பிறகு குட்டி எப்படியோ தப்பிச்சு ஓடிடுச்சு. குட்டி தப்பிச்சு ஓடிடுச்சு. போய் அப்படி எங்கேயோ மலையில போச்சு. மலையில போனது என்ன ஆனது என்று இதுவரைக்கும் செய்தியே தெரியல. குர்ஆனிலையும் வரல, ஹதீஸிலையும் வரல. அந்த ஒட்டகம் குட்டி என்ன ஆனது? நம்ம சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு வீரர், அவர் இருக்கிறாரா இல்லையா இன்னும் ஒருத்தருக்கும் தெரியல. ஆனா அவர் எங்க கிளம்பி போனவர் இருக்கிறாரா இல்லையா இன்னும் அதை ஃபைல க்ளோஸ் பண்ணல. இறந்துட்டாருன்னு இன்னும் முடிவு பண்ணல. அது இருக்கிறாரான்னு யாரும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி இது ஒரு குட்டி அழுதுகிட்டே போச்சு. அம்மாவை கொண்டு செஞ்ச உடனே இதை அழுதுட்டு போய் மலைக்கு மேல ஏறிச்சு. இவன் பின்னாலே துரத்திக்கிட்டு போனான். அவர் ஒரு பாறையில் போய் புகுந்துச்சு. என்ன ஆச்சு என்று தெரியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வரப்போகிறது என்று சொல்லி 3 நாள் உங்களுக்கு அவகாசம். இதிலே நல்ல மனிதர்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணி கொண்டு சென்று விடுங்கள் என்று சொன்னார். 3 நாட்கள் நல்லவர்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணி கொண்டு சென்று விடுங்கள். ஈமானை கொண்டவர்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணா சாமான் சட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா ஊரே அழிக்கப்பட போகுது. செய்தி தெளிவாக சொல்லிட்டாங்க, அழிக்கப்பட போகுதுன்னு. ஆனால் அந்த இறை மறுப்பாளர்கள் தைரியமாக இருந்தார்கள். முதல் நாள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மஞ்சள் நிறமாச்சு. கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன் மஞ்சள் நிறமாயிருச்சுடா, திருந்திக்கங்கடா, இப்போது உங்க முகத்தை பாருங்க, மாறிடுங்க, மன்னிப்பு கேளுங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். போயா கிழிச்ச என்று சொல்லிட்டார். 2வது நாள் பார்த்தால் அவங்களுடைய முகம் இப்படி சிவப்பா மாறிச்சு. எல்லாருடைய முகமும் சிவப்பா மாறிச்சு. அதான் சரித்திரம் தெளிவாக சொல்கிறது. வியாழக்கிழமை தான் அந்த அதாபு ஆரம்பமாகிறது. வியாழக்கிழமை முகம் மஞ்சளாக மாறியது. வெள்ளிக்கிழமை சிவப்பாக மாறியது. கூப்பிட்டு சொன்னாங்க, ஏ டேஞ்சர், சிவப்பு வந்துருச்சு, நீ சீக்கிரமா காலி பண்ண போற, வேகமா தௌபா செஞ்சிரு, போயா என்று சொன்னார்கள். அதன் பிறகு சனிக்கிழமை வந்து முகமெல்லாம் கருப்பா போச்சு. கருப்பா போனோடனே சொன்னாங்க, இப்பவாது தெரிஞ்சிருங்க. அப்போ அவர்கள் திருந்தராக இல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள். மேலே இருந்து ஒரு சப்தம் வந்தது. அவ்வளவுதான், அப்படியே கீழே விழுந்தார். கீழே விழுந்தவுடன் பூமி பளந்தது, உள்ளே போய்விட்டார். சப்தம் வந்தது, நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்தார்கள். உயிர் இல்லாமல் விழுந்தார்கள். பூமி பளந்தது, உள்ளே விழுந்தார்கள். ஆக கேளும் மேலுமாக அவர்களை ஒரு பெரிய அதாபு வந்து அப்படியே அவர்கள் அத்தனை பேர்களும் அழித்து விட்டது. ஃபீ தாரிஹிம் ஜாசிமின ஜிசியா என்று அல்லாஹ் ஒரு குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். முட்டு கட்டியவர்களாக அப்படியே பூமிக்குள் புதைந்து போனார்கள். இதுல ஒரு பெரிய அதிசயம் என்ன என்றால், அதுல ஒரு மனுஷன் சாமான எடுத்துட்டு போறதுல கொஞ்சம் லேட் பண்ணான். நல்ல மனுஷன் சாமான எடுத்துட்டு போறதுக்கு அவன் காலி பண்றதுல கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டான். 3 நாள் அவகாசம் கொடுத்ததுல லேட் பண்ணி அந்த ஊர்ல தான் இருந்தான். ஆனா அவன் முகம் மட்டும் ஒன்றுமே மாற்றம் அடையவில்லை. நல்ல மனிதன், ஈமான் கொண்டவன், ஆனால் அவனுடைய முகம் மாற்றம் அடையவில்லை. அதே ஊர்ல தான் இருந்தான். மற்றவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவருடைய முகமெல்லாம் மாற்றமான பொழுது இவருடைய முகம் மாற்றம் அடையவில்லை என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், ஒரு பெண்ணு வேகமாக ஓடி வருகிறாள். இந்த அதாபு அழிந்து கொண்டிருக்கிற பொழுது வேகமாக வெளியிலே ஓடுகிறாள். ஓடி வந்து பக்கத்து ஊருக்கு கோட்டமாக ஓடி வந்து பக்கத்து ஊர்ல கிணற்றிலே பெண்கள் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்து தகவலை பூரம் சொல்கிறார். இப்படி நடந்துச்சு, அதாவது இப்படி நடந்துச்சு. நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் அல்லவா, தியரி ஆஃப் ரிலேட்டிவ் என்ற ஒரு சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றிலையும் ஆதாரம் வைக்கிறான். இந்த அதாபு இப்படி இறங்குச்சுங்கிறது யாருக்கு தெரியும்? வேதத்துல சொன்னா போதுமா? யார் பார்த்தா, யார் கண்டான், யாரும் கேட்டுறாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு பெண்ணை மட்டும் தப்பிக்க வைக்கிறான். தப்பிச்சு வச்சு அவ வந்து பக்கத்து ஊர்ல நடந்த வேதனை அப்படியே வர்ணிக்கிறான். வர்ணிச்சுட்டு எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கிறா. தண்ணியை குடிச்சோன்னு அவன் அங்க அந்த இடத்திலேயே அவள் சுருண்டு விழுந்து இறந்து விடுகிறாள். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாலிஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கும் தபூக்கிற்கும் இடையில் உள்ள ஹிஜ்ர் என்ற பகுதியில் தானே இது இருக்கிறது. ஹிஜ்ர் என்ற பகுதியில் தானே இருக்கிறது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான அடையாளங்களை சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஒன்றை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யலாம். எனக்கு வேணும், அதைத்தான் இதைத்தான் கேட்கலாம். ஆனா இதை நீ தந்துட்டேன்னா நான் இப்படி நடப்பேன் என்பதாக யாரும் அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தஸ்அலுல் ஆயாத் ஃபக்கத் ஸஅலஹா கௌமு ஸாலிஹின் ஃபௌஹ்லிகு. அல்லாஹ்விடத்தில் அத்தாட்சியை கேட்காதீங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் அழிக்கப்பட்டதை நினைவுகூருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே யா அல்லாஹ் இப்படி நான் செஞ்சிட்டா, நீ இப்படி செஞ்சிட்டா நான் இப்படி நடந்துருவேன், இப்படி செஞ்சிட்டா நான் இப்படி நடந்துருவேன் என்பதாக நீங்கள் வாக்களிக்காதீர்கள். உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் கேளுங்கள், தாராளமாக கேளுங்கள். ஆனால் நிபந்தனை வைத்து எதையும் கேட்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை 9:77 வசனம் சொல்லி காட்டும். ஒரு மனிதர் சாலபா அன்சாரி, அவருடைய சரித்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாலபா அன்சாரி என்று ஒரு சஹாபி, அன்சாரி தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நண்பர்கள் ஒருவர் தான். ஃபஜ்ர் தொழுத உடனே ஆள் காணாமல் போயிடுவார், எஸ்கேப் ஆயிடுவார். ஃபஜ்ர் தொழுத உடனே காணாமல் போய்விடுவார். அப்ப எல்லாருமே அவரை பற்றி ஒரு மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க. எப்பொழுதுமே சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஃபஜ்ர் தொழுத பிறகு அளவலாய் விட்டு செய்திகளை பேசிவிட்டு செல்வார்கள். ஆனால் இவர் மட்டும் எஸ்கேப் ஆயிடுவார். சஹாபாக்கள் அவரை பற்றி ஒரு மாதிரி விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை மறுநாள் வரவழைச்சு விசாரிச்சுட்டாங்க. நேரடி கூப்பிட்டு கேட்டுருவோம், நம்ம ஆளுக்காளு விமர்சிக்கிறதுல சரியில்லையே, ஏன் நீங்க ஃபஜ்ர் தொழுதோடனே எழுந்திரித்து போறீங்க? யா ரசூலல்லாஹ், ரொம்ப வறுமை, கடுமையான வறுமை. எனக்கும் என்னுடைய துணைவிக்கும் சேர்த்து நல்ல ஆடை ஒன்றுதான் இருக்கிறது. கிழியாத, தொழுவது சாத்தியப்பட்ட ஒரு ஆடை, நல்ல ஆடை ஒண்ணுதான் இருக்கு. எனவே நான் ஃபஜ்ர் தொழுத உடனேயே வேகமா எஞ்சி போய் என் ஆடையை களைஞ்சு கொடுப்பேன், வேற கந்தல் ஆடையை அணிஞ்சுக்கிறவன், என் மனைவி அதை கொண்டு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, சுபுகு கலாவாகிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வேகமா நான் எழுந்திருச்சு போய் என்னுடைய ஆடையை கலற்றி கொடுப்பேன், என்னுடைய மனைவி அதிலே தொழுகை நிறைவேற்றுவாள். அதற்காக வேண்டித்தான் நான் வேகமா எஞ்சி போறதை தவிர வேற முனாஃபிக்தனம் என்னிடத்தில் இல்ல, நைவந்திகத்தனம் எங்கள்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை யார சொல்லலாம் என்பதாக சொல்லி, யார சொல்லலாம் எனக்கு அவனுக்கு கொஞ்சம் துஆ செய்யுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லது அப்படின்னு சொன்னார். ஒரு காலகட்டம் வந்தது, அவர் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மட்டும் எனக்கு செல்வத்தை தந்துட்டா நான் அப்படி வாரி வாரி இறைச்சிருவேன். இப்போ சில ஏழைகள் சொல்வார்கள், எனக்கு மட்டும் செல்வம் வந்து வாக்கட்டும், அப்படி எல்லாத்தையும் அவுத்து விட்டுறாங்க. ஆனா கொடுத்து பார்த்தா அவன் பரவாயில்லைங்கிற நிலை தான் வந்து சேரும். வாய்களிய பேசலாம், ஆனா நடக்குமா என்றால் நடக்காது. அல்லாவுக்கு தெரியும், குதிரை அறிஞ்சுதான் கொம்ப கொடுக்கலாண்டு. எனவே இவன்கிட்ட பணத்தை கொடுத்தா இவன் கடுமையா துடிப்பான், ரொம்ப மோசமா போயிருவான். அதனால இவனை இப்படித்தான் வைக்கணும்னு அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாவுடைய மாஸ்டர் பிளான்ல யாரும் சந்தேகிக்க கூடாது. ஆனால் வாய்களி இப்படி சொல்றது பழக்கம் இருக்கு. பணக்காரன பாரு, திமிரு பிடிச்சவன், அடங்காம அலையறான், தர்மம் கொடுக்க மாட்டாங்களாம், எச்சி கையை கொண்டு காக்கை கூட பத்த மாட்டான், எனக்கெல்லாம் ஆண்டவன் தர்மத்தை தந்து வாக்கட்டுமே, சும்மா அப்படி வாரி விடுவேன் என்று சொல்வார். இந்த முறையில் இந்த மனிதனும் சொன்னார், யார சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை மட்டும் தந்துட்டா தர்மத்திலேயே நான் அழிச்சிருவேன் யார சொல்லலாம் என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஒமின்ஹும், அவங்கள சில பேர் இருக்கிறாங்க, மன் ஆஹதல்லாஹ, அல்லாஹ்ட்ட உடன்படிக்கை பண்ணுகிறாங்க, லைன் ஆத்தானா மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தர்ம செல்வத்தை தந்தால் லனஸத்தகன்ன, நான் தர்மம் செய்வேன், வலனகூனன்ன மினஸ் சாலிஹீன், நல்லவனாக ஆகிவிடுவேன் என்று அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார். அல்லாஹ்ட்டே உடன்படிக்கை செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்து பார், நான் எவ்வளவு தர்மம் செய்றேன் பார் என்பதாக அவர் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாம இருந்து விட்டார்கள். தினமும் வர்றது, யார சொல்லா எனக்கு துஆ செய்யுங்க, கஷ்டமா இருக்கு, ஒரு ஆடை என் பொண்டாட்டி நானும் அதிலேயே தொழுதுகிட்டு இருந்தோம், இவ்வளவு வறுமை, யார சொல்லலாம், துஆ செய்யுங்களேன். சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த ஒரு அன்பளிப்பான ஒரு ஆடு, அந்த ஆடு குட்டியோடு, செனை ஆடு, அதை கொடுத்தான். சரி, இதை வைத்து நீ பொழைத்துக் கொள்ளப்பா. பெருமானார் கொடுத்த பரக்கத்தினால அது வந்தது, 4-5 குட்டியை போட்டுச்சு, கொஞ்சம் பெருசாச்சு. அதுக்கப்புறம் இப்படி குட்டி பெருக பெருக கூட்டம் ஆடு அதிகமாக ஆரம்பிச்சது. அதிகமான ஆடு அதிகமான உடனே தினமும் போய் ஒரு வயல்வெளியில் சென்று மேய்த்து விட்டு திரும்ப வருவார். கொஞ்ச நாள் போன உடனே இவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது சிரமமா இருந்துச்சு அவரு. அதனால லொஹருக்கும் அசருக்கும் வர்றதில்லை. ஃபஜ்ருக்கு தொழுதுட்டு போவார், போய் ஆடுகளை கொண்டு மேய்த்து விட்டு திரும்ப வந்து அடைத்து விட்டு மகரிப் இஷாவுக்கு தான் வருவார். முதல்ல லொஹருக்கும் அசருக்கும் அவர் காணாம போச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் ஆனது, இன்னும் ஆடு பெருகிவிட்டது. பெருமானார் தொட்டு கொடுத்த பரக்கத்தல்லவா, ஆடு நிறைய பெருகிச்சு.
மந்த மாதிரி ஆயிடுச்சு. மந்த மாதிரி ஆறின உடனே இவர் தினமும் ஊருக்கு வந்துட்டு வெளியில போயிட்டு வர்றது சிரமமா இருந்துச்சு. அதனால தூரமான ஒரு இடத்திலேயே ஒரு இடத்தை தயார் செய்து ஆடுகளை எல்லாம் அங்கேயே போட்டு அதற்கு காவலாக அவர் அங்கே இருக்க ஆரம்பித்து விட்டார். அதனால நம்மள மாதிரி வாரத்துல 2 வேளை மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வர்றது, இல்ல வாரத்துல 1 வேளை மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வருவது என்று ஆகிவிட்டது. வாரத்துல 1 நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வருவார், மற்ற நாள் வர்றதில்லை. இன்னும் மந்தை பெருக ஆரம்பிச்சது. பெருக ஆரம்பிச்ச உடனேயே ஜும்மாவுக்கும் வர்றதில்லை, வருஷத்துல 2 நாள் மட்டும் வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜக்காத்துடைய ஆயத்தை இறக்கினான். அப்பொழுதுதான் ஜக்காத்துடைய ஆயத்தை இறக்கினான். குல் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கி இலைஹிம். அவரிடமிருந்து ஜக்காத்தை நீங்கள் வசூல் செய்யுங்கள், அதன் மூலமாக அவர்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துங்கள், அவர்களுடைய ஆன்மீகத்தையும் தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை அவர்களாக வசூலிப்பார், வசூலித்து உரியவர்களுக்கு அதை செலவிடுவார்கள். இதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமும் அதை தொடர்ந்துள்ள இஸ்லாமிய அரசினுடைய பழக்கமும் இருந்தது. ஆனால் இங்கு இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாத காரணத்தினால் அவர்களே அவர்களுடைய ஜக்காத்தை கொடுக்கிறார்கள். இந்த முறை பிரகாரம் அதை ஒருவர் வசூல் செய்து அதை உரியவர்களுக்கு அது பங்கிட வேண்டும் என்பதுதான் இந்த ஜக்காத்தினுடைய அசல் அமைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாரிடத்திலும் வசூல் செய்யும் பொழுது இவற்ற 100கணக்கான ஆடு இருக்கிறது என்று தகவல் வந்தது. பெருமானாரை பார்த்தவர் பல நாளாச்சு. தினமும் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லக்கூடிய ஆளு இப்ப பெருமானாரை பார்த்து பல நாள் ஆகிவிட்டது. உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் இன்னொருவரையும் அனுப்பி அவற்றை போயுங்க, எத்தனை ஆடு இருக்குன்னு பாருங்க, 100 ஆட்டுக்கு ஒரு ஆடு ஜக்காத், 100 ஆட்டுக்கு ஒரு ஆடு ஜக்காத், போய் வசூலித்து வாருங்கள் என்பதாக அனுப்பினார்கள். உடனே ஹஜ்ரத் அலி அவர்களும் மற்றவர்களும் போய் செய்தியை சொல்கிறார். சொன்ன உடனே அப்படி யோசிக்கிறார். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆடு, ஆயிரக்கணக்கான ஆடுன்னு சொன்னா 10 ஆடு, 10 ஆடு. உடனே அவர் வாய் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு, இது என்ன ஜிஸ்யா வரி மாதிரி அல்லவா இருக்குது, இது என்ன வரி மாதிரி அல்லவா இருக்கு, தலைவரி மாதிரி இருக்குதே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆடை வளர்த்திருக்கிறேன், இந்த ஆடை இவ்வளவு பெருக்கிறது நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கிறேன், எவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கேன், சும்மா 10 ஆடை பிடிச்சு கொடுத்தா இது ஏதோ வரி மாதிரில இருக்குது என்பதாக அவர் பேசுகிறார். பேசும் பொழுதே ஹஜ்ரத் அலி எல்லாம் மெதுவா காரி துப்புற மாதிரி வெளியில இருந்துச்சு வந்துட்டான். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இன்னொரு சஹாபியும் அழைத்து கொண்டு அப்படியே வெளியில வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொன்னார். சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சொன்னார், அன்னைக்கு எனக்கு உடுத்த ஆடை இல்லை யா ரசூலல்லாஹ், துஆ செய்யுங்க, எனக்கு அல்லாஹ் தர்மம் செஞ்சு பார்க்கட்டும், பூரா தர்மத்தையும் எனக்கு செல்வம் தந்து பார்க்கட்டும், பூராத்தையும் தர்மம் சொன்னவர் அல்லவா என்றார்கள். உடனே மேலிருந்து ஆயத்து வந்தது. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், ஃபலம்மா ஆத்தாஹுமா மின் ஃபத்லிஹி, ஃபலம்மா ஆத்தாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன்னுடைய செல்வத்தை அவருக்கு கொடுத்த பொழுது பகிலு பிஹி, கஞ்சத்தனம் பண்ண ஆரம்பித்து விட்டார். வதவல்லவ் வஹும் முரிதூன், அவர்கள் அப்படியே புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார். அதனால் ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம், முனாஃபிக் என்று அவரை நாம் பதிவு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். அவரை முனாஃபிக் என்பதாக பதிவு செய்து விட்டான். முனாஃபிக் என்றால் மிக மோசமான ஒரு விளைவு. இன்னல் முனாஃபிகன ஃபி தரக்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்திலே கீழ்த்தட்டுக்கு செல்வார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு அவர் முடிவு செய்யப்பட்டு விட்டார். இந்த செய்தி எப்படியோ போய் நம்மள ஒரு ஆள் இப்படியே இருக்கும் செய்தி போய் சொல்றதுக்கு, ஒரு ஆள் போய் செய்தியை சொல்லிட்டார். சொன்ன உடனே மந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓடி வரார். ஓடி வந்து யார சொல்லா என்ன மன்னிச்சுக்கங்க, யார சொல்லா என்னைய மன்னிச்சுக்கங்க, யார சொல்லா ஜக்காத்து வேணுங்க, எவ்வளவு ஆடு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை முனாஃபிக் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், முனாஃபிக்களுடைய தேவை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி மறுத்து அனுப்பிவிட்டார். அவரிடமிருந்து ஒரு ஆடு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு பார்க்கவில்லை. அதன் பிறகு அவர் அப்படியே இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரைக்கும் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊர் ஒதுக்கி வைப்பது என்று சொல்வார்களே, அதுபோன்று அவரை ஒதுக்கி வைக்கப்பட்டது. யாரும் அவரிடத்தில் தொடர்பு இல்லை. அதன் பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியான உடனேயே புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார், நம்முடைய கோரிக்கை ஏற்பார் என்று அவர் ஆட்டை கொண்டு வந்தார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நானே எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியான பொழுது அப்பொழுதும் அவர் ஹயாத்தோடு இருந்தார், அப்பொழுதும் ஆட்டு உடையவராக இருந்தார், அப்பொழுதும் ஆட்டை கொண்டு வந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தொழாதே, பக்கத்துல வராதே, உன்னை கொலை பண்ணி விடுவேன் என்று அவர்கள் எச்சரித்து விட்டார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு காலத்திலேயும்
ஒரு வாழ்ந்தார், ஆட்டை கொண்டு வந்தார், ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் அப்படியே முனாஃபிக்காகவே இறந்து விட்டார் என்பதாக திருக்குர்ஆனுடைய வரலாறு சொல்கிறது. எதற்கு அல்லாஹ் இதை சொல்கிறான் என்றால், நான் அப்படி செஞ்சா இப்படி கிழிச்சிருவேன், இப்படி செஞ்சா அப்படி கிழிச்சிருவேன், இந்த விளையாட்டெல்லாம் அல்லாட்ட வேண்டாம். ஏன்னா மனுஷன் அப்படித்தான் நினைப்பான், பேசுவான். ஆனா அல்லாட்ட அப்படி விளையாட்ட வேண்டாம். அப்படி நடந்து விட்டால் நீ சரியாக நடக்கவில்லை, ஆனால் அவன் கடுமையான தண்டனை தந்து விடுவான். இதோ இந்த மக்கள் ஒட்டகம் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்னார்கள். ஒட்டகம் அனுப்பின பொழுது அதை கொன்றார்கள். அதன் காரணத்தினால் அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, திருக்குர்ஆன் தரக்கூடிய அந்த பாடத்தை நம்முடைய சிந்தனைகளிலே நன்கு பதிவு வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அல்லாட்ட கையேந்தி கேளுங்க, வேணாம் சொல்லல. எனக்கு ரப்பே, எனக்கு அப்படியே மழையா வெட்டுக்கிளிய கொட்டு கேளுங்க, வேணான்னு சொல்லல. யாரெல்லாம் எனக்கு இந்த இடத்தை பூரா தங்கமா மாத்தி, ஏதோ உனக்கு என்னென்ன தோணுச்ச கேளு. ஆனால் அதே நேரத்தில் நீ இப்படி தந்தா நான் அப்படி செஞ்சிருவேன் என்பதாக மட்டும் அல்லாஹ்விடத்தில் வாயாடி விடக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் விளையாடி விடக்கூடாது என்பதை பல இடங்களில் அல்லாஹ் சொல்வான். லா தஸ்அலுன் அஷ்யாஇன் துப்தலக்கும் தசூக்கும். வேற இடங்களிலும் அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி இந்த சமுதாயம் அழித்தொழிக்கப்பட்டது. அந்த இடம் 3 நாட்களுக்கு பிறகு அங்கே இருந்த மூமின்கள் எல்லாம் வெளியாகிவிட்டார்கள். இவர்கள் 3 நாளைக்கு பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் பார்க்கிறார்கள். அவர்கள் தலையில் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். மக்களே, நான் சொன்னேன் கேட்காமல் போய்விட்டீர்களே, இப்படி அழிந்து போய்விட்டீர்களே. நான் முத நாள் எச்சரித்தேன், அப்போதா தெரிஞ்சிருக்க வேண்டாமா? 2வது நாள் எச்சரித்தேன், அப்போதா தெரிஞ்சிருக்க வேண்டாமா? 3வது நாள் எச்சரித்தேன், இப்போதா தெரிஞ்சிருக்க வேண்டாமா? கைஃபா ஆசாலா கௌமின் காஃபிரின். எப்படி நான் உங்களை நினைத்து வைத்தறிக்கப்படுவேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் என்ற ஒரு தற்காப்பு, இங்கே இன்னொன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யூத சமுதாயத்தவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், அதாவது ஆது சமூது 2 கூட்டத்தாரை பற்றி அவருடைய சரித்திரத்தில் அதிகமாக இடம்பெறவில்லை. ஆது கூட்டத்தை பற்றியும் சமூது கூட்டத்தை பற்றியும் எதுவும் சரித்திரத்தில் இடம்பெறவில்லை. இப்பொழுது நாம் சொன்னது சமூத் என்று இந்த கூட்டத்தாருக்கு பெயர். ஹிஜ்ரி என்ற ஊரிலே வாழ்ந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். 14:8வது வசனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கூட்டத்தை பற்றி செய்தி அறிவிச்சிருக்கிறார்கள். ஆனால் என்னவோ அந்த மக்களிடத்தில் அது பிரபலமாகவில்லை. அலம் யஅதிக்கும் நபவுல்லதீன மின் கப்லிக்கும் கௌமு நூஹின் வ ஆதின் வ சமூத் வல்லதீன மின் பஅதிஹிம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டமும் ஆது கூட்டத்தாரும் சமூது கூட்டத்தாரும் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு உபதேசமாக கழிந்து சென்றிருக்கிறார்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தௌராத்தை பின்பற்றுபவர்கள் இந்த விளக்கத்தை சொல்லவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அந்த சமுதாயத்தை பற்றி நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். தாயிஃப் என்று ஒரு தற்காப்பு யுத்தம், மக்கா வெற்றிக்கு பிறகு தாயிஃப் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். செல்லும் பொழுது அங்கு ஒரு மன்னரை இருக்கிறது. அந்த மன்னரை பார்த்து சொன்னார்கள், இந்த இடத்தில் அபூ ருஆல் என்பவன் அடங்கப்பட்டிருக்கிறான், அபூ ருஆல் என்பவன் அடங்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், யார் அந்த அபூ ருஆல்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 நாளைக்குள் வேதனை வரும் எச்சரித்த உடனேயே இந்த ஆள் என்ன செஞ்சா, ஹரம் ஷரீஃப்ல வந்து பூந்துக்கிட்டான், காபத்துல்லாஹ்ல வந்து பூந்துக்கிட்டான். பக்கத்து ஊர் தானே. 3 நாளைக்குள் வேதனை வந்துவிடும் என்று ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். 3 நாளைக்குள் வேதனை வரும் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்த உடனேயே இந்த ஆள் விவகாரமாக கொண்டு வந்து ஹரம் ஷரீஃப்ல வந்து பூந்துட்டான். ஹரம் ஷரீஃப்ல புகுந்தான். 3 நாள் அங்கே இருந்தா அவனுக்கு ஒரு ஆபத்தும் வரல. 3 நாளைக்கு பிறகு அவர்கள் எல்லாம் அழிந்து ஒளிந்ததற்கு பிறகு சரி அதாபு முடிஞ்சு வச்சு, இனிமே நமக்கு ஒண்ணு தனியாவா அதாபு வரப்போது பார்த்துக்கறலான்னு சொல்லி அது பிறகு வெளியாகி வந்தான். வர்ற வழியில அந்த அதாபு அவனுக்கு வந்து ஹரம்ல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு. காணாமினா ஹரம் ஷரீஃபில் பூந்தவன் பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய வேதனை இருந்தாலும் அல்லாஹ் வேதனை தரமாட்டான், பாதுகாப்பு. அந்த முறையில் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அவன் மக்கள் எல்லாம் அழிந்தொழிந்த பிறகு வெளியில வந்தான். வந்த உடனே அழிஞ்சிட்டான். அவன் தான் அங்க புதைக்கப்பட்டிருக்கான். வேணும்னா தோண்டி பாருங்க, அவன் கையில தங்கத்தாலான ஒரு கொப்பு, ஒரு கிளை இருக்கிறது. தங்கத்தினாலான கொப்பு ஒரு கிளை இருக்குது. அவன் அதையும் தூக்கிட்டுத்தான் ஹரம் ஷரீஃப்ல இருந்தான். இப்போ அழிஞ்ச உடனே அவனுடைய தங்க கொப்பு, தங்க கம்பு, ஒரு மரத்தினுடைய கொப்பு, அது அவன்கிட்ட இருக்குது. அதுவும் உள்ளே புதைந்திருக்கிறது. தோண்டி பார்த்தா அந்த தங்கம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூதாவுதுல அந்த ஹதீஸ் வந்திருக்குது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் தோண்டி பார்க்கிறார்கள்.
அந்த கம்பு தங்க கம்பு அப்படியே இருந்தது. இப்படி ஒரு சரித்திரம் நடந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தத்ரூபமாக நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். தங்க கம்பு இருந்தது, அபூர்வால் தான் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மாதிரியே அங்க தங்க கம்பு ஒன்று இருந்தது. அதை எடுத்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். நாமெல்லாம் ஆசை, ரசூலுல்லாஹ் காலத்தில் நம்ம இருந்தாலும் இப்படி ஏதாவது 2 கம்பை காட்டி கொடுத்தாங்கன்னா போதுமே தங்கம் விற்கிற விலைக்கு என்பதாக நாம் ஆசைப்படுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தங்கம் அது நல்ல வழியில் செலவு செய்யப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தபூக் யுத்தத்திற்கான செல்கிறார்கள். புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். தபூக் என்ற ஒரு தற்காப்பு யுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று முன்னால போனாங்க, அவசரமா போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தாமதமாக வந்தார்கள். முன்னால் சென்றவர்கள் அவசரமா போனாங்க. அவசரமா போனவங்க ஒரு கிணத்துல தண்ணீரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆசையா இருந்துச்சு. அரபிக்காரங்களுக்கு தண்ணீரை பார்த்துட்டா குஷி தாங்காது. தண்ணீரை பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு. கிணறு நிறைய தண்ணீர் கிடக்குது, அப்படி பொங்கி பொங்கி கிடக்குது. உடனே அதை எடுத்தார்கள், தான் குளித்தார்கள், துணிகளை துவைத்தார்கள், ஒட்டகத்துக்கு தண்ணீர் பாய்ச்சினார்கள், ஒட்டக தண்ணீரை சேமித்துக் கொண்டார்கள். அதன் பிறகு மாவை அதை கொண்டு குழைத்து ரொட்டியாக சுடுவதற்கு எல்லாம் தயார். அடுப்பு எரியுது, ரொட்டி வெந்துகிட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தார்கள். வந்த உடனே பார்த்து விட்டு சொன்னார்கள், ஆஹா, சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட கிணறு அல்லவா, அழிக்கப்பட்ட இடம் அல்லவா, இந்த தண்ணீரை எடுத்தா நீங்கள் பயன்படுத்தினீர்கள், இந்த தண்ணீரையா பயன்படுத்தினீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழைத்த மாவு அனைத்தையும் நீங்கள் ஒட்டகத்துக்கு தீனியா போட்டு விடுங்கள், ஒருவர் கூட அந்த மாவை சாப்பிடக்கூடாது. குழைத்த மாவு, ரொட்டி சுட்டை எல்லாத்தையும் ஒட்டகத்துக்கு தீனியா போட்டு ஒருவர்கள் சாப்பிடக்கூடாது. எந்த பாத்திரத்தை இந்த தண்ணீரை கொண்டு விளக்கிறீர்களோ அந்த பாத்திரத்தை திரும்பவும் விளக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆடைகளை நீங்கள் துவைத்திருந்தால் அது வேறொரு தண்ணீரிலே திரும்பவும் துவைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாபு இறங்குற இடம் உலகம் உள்ளளவும் அதாபு இறங்கிக் கொண்டுதான் இருக்கும். எனவே அதாபு இறங்கக்கூடிய இடத்திலே நீங்கள் போக வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எல்லாத்தையுமே கொட்டச் சொல்லிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இன்னி அக்ஷா யுஸீபக்கும் மிஸ்லமா அஸாபஹும். அந்த ஹிஜ்ர் என்ற ஊருக்கு உள்ள கூட நீங்கள் நுழைய வேண்டாம். ஹிஜ்ர் என்ற ஊருக்கு நீங்கள் உள்ள நுழையக்கூட வேண்டாம். அப்படி நீங்கள் உள்ளே நுழைவீர்களே ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை உங்களுக்கும் வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அப்போது ஒருத்தர் கேட்டார், நம்மள மாதிரி ஆளு கேட்டார், சும்மா சுற்றுலா தானே, சும்மா சுற்றி பார்த்தா தானே எல்லாம் தெரியும், சுற்றி பார்த்தா தானே எல்லாம் தெரியும் என்பதாக ஒருவர் கேட்டார். நம்ம ஒரு சார்ஜ் சொல்லுவோம், கல்யாணத்துக்கு டிவி எடுப்போம், வீடியோ எடுப்போம். என்னன்னு கேட்டா எல்லாம் ஒரு நினைவு சின்னம் தானே. அவன் நேரமா பொண்ணத்தான் திரும்ப திரும்ப எடுப்பான், பொம்பளையத்தான் திரும்ப திரும்ப எடுப்பான். அதை கொண்டு போய் அவன் தனியா டவுன்லோடு பண்ணி என்னென்ன பண்றானோ தெரியாது. அதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சொல்றது சார்ஜ் என்ன தெரியுமா, அதெல்லாம் ஒரு நினைவு சின்னம் தான் பின்காலத்துக்கு என்பதாக நம்ம சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து கேட்டார், யார சொல்லலாம் ஒரு நினைவு சின்னம் தானே, போய் பார்க்க வேணாமா, அவங்க எல்லாம் அழிஞ்சதை பார்க்க வேணாமா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், அஃபலா உனப்பிக்கும் பி அஜபமின் தாலிக். இதை விட ஆச்சரியமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா. உங்களையே ஒரு மனுஷன் இதுவரைக்கும் நடந்ததை சொல்றான், நடக்க போறதை சொல்றான், இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா, அவன் பேச்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றார். தன்னைத்தான் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஃப உனப்பிக்கும் அஜபமின் தாலிக. இதை விட உங்களுக்கு ஆச்சரியமான செய்தியை நான் சொல்லட்டுமா. ரஜுலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடன் உள்ள ஒரு மனிதன், யுனப்பியுக்கும் பிமா கான், முன்னால் நடந்ததை சொல்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் யாருக்கு தெரியும், சமூது கூட்டம் யாருக்கு தெரியும், அந்த முன்னால் நடந்ததை சொல்கிறான். வமா யகுனு வமா ஹுவ காயினும் பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று சொல்கிறான். ஃபஸ்தகீமு வஸத்திது, அவரை நீ நம்பாமல் நான் போய் சுற்றி பார்க்கிறேன் என்று சொல்கிறாய், சுற்றி பார்ப்பதனால் என்ன கிடைத்து விட போகிறது, அவனுடைய பேச்சை ஏற்பதனால் அல்லவா கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொன்னார். நடக்கிற நிகழ்ச்சியை நான் சொல்றேன், போகாதுன்னு சொல்றேன், நீ என்னமோ சுற்றி பார்க்க சொல்கிறாய் என்று பெருமானார் கடுமையான கோபம் அடைந்தார்கள் என்பதை அந்த வரலாறு நமக்கு சொல்கிறது. அன்பான பெருமக்களே, பாவங்களை நாம் ஒரு நினைவு சின்னமாகவோ ஏதோ ஒரு சார்ஜாப்புக்காக வேண்டியோ பாவங்களை நாம் வழக்கமாக ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வது அது உண்மையிலேயே நன்மை வைக்கும் என்பதாக நாம் எண்ணிவிடக்கூடாது. வல்ல அல்லாஹு தஆலா நபிமார்கள் வாழ்க்கையிலே புதைந்திருக்கின்ற ரகசியங்களை புரியக்கூடிய ஆற்றல் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா
سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي.